பாட்டிமாவும் டைம் சொல்லிட்டாங்க. ஓ, நீங்க நிறைய பாட்டிமா குடிப்பீங்க போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப இறக்கம் காட்டுவோம் அவங்கள்ட்ட. வயசானவங்க இல்ல, அவங்களால முடியல இல்லையா? ஜெனியூனா ரொம்ப அவர் பேசியலே ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் பைக்ல போயிட்டு இருக்கிறேன். கால் முடியாது, நடக்க முடியாதவரு போயிட்டு இருக்கிறாரு. பெரியவர் உங்களுக்கு இப்ப யார் உங்களுக்கு வந்து இப்ப நல்லா பாத்துக்குவாங்க? எனக்கு பையன்களை என்ன விட்டுட்டாங்க சார். ஒண்ணு செய்யறேன் உங்களுக்கு, எனக்கு உளுந்தூர்பேட்டையில ஆசிரமம் இருக்குது, உங்களால முடிஞ்ச வேலைகளை செய்து நீங்க அங்கேயே தங்கி இருக்க முடியுமா? சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். அவரை வந்து 1 month கழிச்சு மரக்காணத்துல பார்க்கிறேன். அவர் நான் டீ சாப்பிட்டு திரும்புறேன். அவர் என்ன பார்த்தோன்னே நகர்றாரு. யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி என்னன்னு கேட்ட அவருக்கு அதே பழப்பு போல இருக்கு, எனக்கு தெரியாது. நம்ம அதே பழப்பு, அதே எப்பொழுது பார்த்தோம் யார்கிட்ட கை வாங்கி செலவு காசு வாங்கிட்டு. தப்பு தானே. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. அப்புறம் நியாயம் தானே அவங்க சொல்றது. எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் தோணல. எனக்கு அது நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தோணவே இல்லை. இதுக்குதான் சார் நான் சொல்றது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஆனா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. பாத்திரத்தை பார்த்தாலே போட்டுருவார். இளிச்சவாயன் கரெக்டா தெரியும். என்னது? இளிச்சவாயன் நல்லா தெரியும். வர பார்த்தா இளிச்சவாயன் நல்லா தெரியும் பார்த்தாலும். நீ அப்படி இருக்க, நீயே இப்படி இருந்தீனா நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பிச்சைக்காரங்க வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவர்கிட்ட இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிக்க, நமக்கு வேணுமா என்ன அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நடந்து விடுவார். பேசிட்டு இருந்தப்போ எனக்கு உங்க முகத்துல இருந்து அந்த உண்மையை பார்க்க முடிச்சு. எனக்கு தப்புலாம் தெரியுது, ஆனா ஒருத்தன் கஷ்டப்பட்டா தாங்கிக்க முடியல அப்படின்னு. உங்களுக்கு புரியுது சார், ஆனா அந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் எந்திரிச்சிருங்களேன். உங்களாலதான் சார் மழை பெய்யுது. இப்படிப்பட்ட இளிச்சவாயர்களாலதான், நாம இளிச்சவாயர்கள் விமர்சிக்கிற இவர்களாலதான் இந்த பூலோகம் வாழ்ந்துகிட்டு. ஐயா ரொம்ப என்ன போகாதீங்க, ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா. வீட்டுல வந்து சோப்பு தீர்ந்துருச்சுன்னா சோப்பு வந்து தீருதுன்னு வருத்தப்படுறாரு. சோப்பு தீருதுன்னு வருத்தப்படுறாங்க. அது நான் குளிச்சுட்டு வந்தா சீக்கிரமா தீந்துருது. ஒத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்கு. சோப்பு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து ஹமாம் இருக்கு இல்லைங்களா, புள்ள போயிட்டு வர்றப்ப அந்த நேம் இருக்கு. அடுத்து குளிச்சுட்டு வந்தா நேம் இருக்காது. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? ஒரு மனுஷன் பாத்ரூமுக்கு போய் கவனிக்க 1000 விஷயம் இருக்கு சார். சோப்புல பேர் இருக்கா இல்லையா? இல்ல சார், 3ஆவது நாள் சோப்பே இருக்காது. சோப்பே இருக்காது. ஆமா. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இந்த கேப்ல இன்னொரு ரகசியம், அவர் சோப்பு போட்டு குளிக்கிறதே இல்ல. நீங்க தான் அந்த சோப்பை முடிக்கிறது. காக்கா குளியல் தான். காக்கா குளியல். ஆமா, போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. ஆமா, சரட்டு சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட?